வெள்ளை பூசணிக்காய், பீன்ஸ், கேரட், உருளைக்கிழங்கு, தக்காளி எல்லாம் போட்டு சாம்பார். வெஜிடபிள்ஸ் பிள்ளைங்க தனித்தனியாக இதை எடுத்து சாப்பிடலை அப்படின்ட்டு நம்ம நினைக்க வேண்டாம். வெஜிடபிள்ஸில் உள்ள எல்லா சத்துக்களுமே இந்த சாம்பாரில் இருக்கும். சூப்பு குடிக்கிற மாதிரி தான் இந்த சாம்பாரை வெஜிடபிள்ஸ் இல்லாமல் வெறுமனை போட்டு சாப்பிட்டாலுமே அதில் இருக்க எல்லா சத்துக்களுமே பிள்ளைங்களுக்கு போய் சேர்ந்துருக்கும். ஃப்ரைட் ரைஸ் பண்ணுறதுக்கு ஃபஸ்ட்டே நான் பூண்டை தண்ணியில் இந்த மாதிரி போட்டுருவேன்னா அது உரிக்கிறதுக்கு ஈஸியாக இருக்கும்ன்ட்டு பாஸ்மதி ரைஸ் ஒரு 10 நிமிஷம் மட்டும் ஊற வச்சாச்சுது. தண்ணி கொதிக்க வச்சாச்சுது. ஸ்ப்ரிங் ஆனியனில் ஒயிட் போர்ஷன் தனியாட்டு, அந்த க்ரீன் கலராக இருக்கிறது தனியாட்டு கட் பண்ணி வச்சுட்டு, கேரட், பீன்ஸ், கேபேஜ் ஒரு சின்ன பீஸ் எடுத்து அதையும் சின்ன சின்னதாட்டு வெட்டி வச்சாச்சுது. இது எல்லாமே சாதத்தில் போடும் போதும் பிள்ளைங்களுக்கு இதில் இருக்கிற எல்லா சத்துக்களுமே அப்படியே நமக்கு போய் சேர்ந்துருக்கும். இந்த பூண்டையும் உரிச்சிட்டு தண்ணி நல்லா கொதிச்ச உடனே அதில் கொஞ்சமாட்டு எண்ணெய் போட்டுட்டு உப்பும் கொஞ்சம் போட்டு நம்ம ஊற வச்ச ரைஸும் போட்டுட்டு அதை நல்லா ஒரு 90% வெந்தோடனே இதை வடிச்சிடலாம். இது ஒட்டாமல் அழகாக உதிரி உதிரியாட்டு இருக்கும். ஒரு பேனில் கொஞ்சமாக எண்ணெய் போட்டுட்டு சின்னதாக கட் பண்ணி வச்சுருக்கிற பூண்டு, அந்த வெள்ளை போர்ஷன், ஸ்ப்ரிங் ஆனியன், வெஜிடபிள்ஸ் எல்லாமே போட்டுட்டு சோயா சாஸ், கெச்சப், வினிகர், கொஞ்சமாட்டு சீனி, உப்பு. வினிகர் அந்த சோயா சாஸ் எடுத்து இதில் போட்டனால தான் அந்த கலர் அப்படி இருந்துச்சு. வெஜிடபிள் ஃப்ரைட் ரைஸ்னால் வெறுமனை அதிலே நம்ம சாதத்தை மிக்ஸ் பண்ணலாம். நான் எக்கும் போட்டு பண்ணுறனால எக்கும் அதில் போட்டுட்டு ஒன்றா தான் நம்ம எக்கு போடணும். அதில் மிளகுத்தூள், உப்பும் போட்டு நல்லா எல்லாமே மிக்ஸ் பண்ணிட்டேன். இதுவே நம்ம சப்பாத்தியில் ரோல் பண்ணி வச்சு சாப்பிட்டா கூட நல்லாயிருக்கும் அப்படின்னு தோணுச்சு. இல்லைனா நம்ம சாதாரணமாக ரசம் சாதத்துக்கு இதை சைட் டிஷ்ஷாக வச்சு சாப்பிட்டா கூட நல்லாயிருக்கும்னு தோணுச்சு எனக்கு. நம்ம அந்த ஸ்க்ரம்பிள் எல்லாமே செய்து வச்சுருக்கல ரைஸு, நம்ம க்ரீன் போர்ஷனாக இருக்கக்கூடிய ஸ்ப்ரிங் ஆனியன், மிளகுத்தூள், இடித்த மிளகுத்தூள், உப்பு எல்லாம் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சுன்னா ஃப்ரைட் ரைஸ் ரெடி. இதில் முட்டைக்கோஸ் எல்லாமே சேர்ந்து இருக்குது. அதனால் பிள்ளைங்களுக்கு அந்த முட்டைக்கோஸுக்கு எல்லா சத்துக்களுமே நம்ம இதில் அவங்களுக்கு தனித்தனியாக பிரிக்கவே முடியாது. இது கூடவே அவங்க சாப்பிட்ருவாங்க. இந்த மாதிரி வெஜிடபிள்ஸ் சாப்பிடாத பிள்ளைங்களுக்கு நம்ம இந்த மாதிரி மெத்தடில் நம்ம செய்து கொடுத்தாச்சுன்னா அவங்க ஈஸியாக இதெல்லாம் சாப்பிட்ருவாங்க. ஹெல்த்தியாகவும் இருக்கும். இந்த மாதிரி ஐடியாஸில் ஃபாலோ பண்ணுவோம். தேங்க்யூ.